வந்து என்னோட ஃப்ரெண்டும் இதே நிலைமையில இருந்தாங்க சார். இப்ப அவன ம், கூப்பிட்டு ம், கேட்டாலும், அவனும் அதே தான் சார் சொல்றான். அவனும் வந்து இதே மாரி ம், இதே மாரி நான் வந்து துணி குடுத்துருவேன். வீட்ல வந்து யாராவது அனாதை ஆசிரமத்துக்கு இவங்கலாம் வந்து அரிசி கேட்பாங்க. அரிசி குடுத்துருவேன். அப்படின்னு சொல்லி ம், நான் சும்மா நீங்க சொல்லிக் குடுத்தீங்க இல்லையா? அந்த எதார்த்தமா அவன்ட்ட கேட்டேன். அப்ப ம். கேட்கும்போது, "இது எப்ப இருந்து செய்ற? எவ்வளவு நாளா இருந்து செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நான் வந்து குறுகிய காலமா ஒரு 10, 11 வருஷம் நாமா இத செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ம். நம்மளே எந்திரிச்சு நம்ம தான் வந்து வளர்ந்து வந்தோம் அப்படிங்கும்போது, நாம தானம் பண்ற இடத்துல இல்ல. சரி நம்ம வந்துட்டோம். நம்ம உண்மதான். நிலைமையில இருக்கும்போது நாம பண்றோம் அவங்களுக்கு தானம். அதனால ம். நாம பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பண்ணும்போது இது எவ்வளவு நாளா பண்றோம்னா, அந்த எப்ப பண்ண ஆரம்பிச்சாரோ, அந்த இதுல இருந்து டவுன் அவரு சந்திச்சுட்டே இருந்திருக்காருங்க சார். அதுவும் உண்மதான். குறிப்பா ய ய யாருக்கு நீங்க குடுத்தீங்க? அநாத ஆசிரமங்களுக்கு குடுத்தீங்களா? யாருக்கு குடுத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு குடுத்துருக்காரு சார். அவங்க ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப லோல இருந்தவங்க. இன்னைக்கு ஹை பிட்ச்ல ம். இருக்காருங்க சார். இவரு லோ பிட்ச்ல இருக்காரு. உண்மதான். அதே மாரி அந்த அநாத ஆசிரமத்திற்கு அரிசி, அந்த துணிலாம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு இருக்கிற கடன் நெருக்கடி ஒரு அளவே இல்லைங்க சார். சார் இப்ப அவருக்கு நான் கைட் பண்ணலாமா இல்லைங்க சார்? அவருக்கு நான் சொல்லி கொஞ்சம் பண்ணலாம், வழிகாட்டலாமா பண்ணலாம். இல்லைங்க சார்? தாராளமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாம் சார். அருமையா பண்ணலாம். கேட்காம உதவி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இது இருந்தது இல்லைங்க சார். அதனால தான் இல்ல, இல்ல கொஞ்சம் பண்ணலாம் சார். ஜாக்கிரதையா அவர்ட்ட அத பாத்துக்கலாம் சார். எப்படி எனக்கு ஜெனரலா பேசுங்க. அதுக்கு தகுந்த மாரி ஏதாவது ஒரு உதவி கேட்டாருன்னா பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது.